மார்னிங் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப் ரெசிபி, கீரை சூப்பு. ஸோ அதுதான் வந்து பண்ண போகிறேன். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு காணிக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க. ரொம்ப குறைவாக போட்டால் போதும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது பாலக்கீரை. இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஒரு 4-5 சின்ன வெங்காயம், 3 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். ஸோ இதை வந்து லைட்டாக வதக்கி விடுங்க. ஸோ இது பீல் ஆகலை, பீல் பண்ணேன்னு நினச்சேன், ஆனால் பீல் ஆகலை. ஸோ யூஸ்வலாக சூப்ஸ்க்கு வந்து வெரி சிம்பிள் இன்க்ரீடியன்ட் தான் இருக்கும். இந்த சின்ன உள்ளி, அதுக்கப்புறம் பூண்டு, அந்த மாதிரி பெருசாக இதுக்கு ஃப்ளேவரிங் தேவையில்லை. ஓகே, ஸோ இது வந்து லைட்டாக ஒரு 1 மினிட் இது வந்து நல்லா சாட்டே ஆகட்டும். ஸோ நம்ம நெய் எப்படி இதை அரைச்சிரும், அதனால தான் நான் முழுசாக போடுறேன். ஸோ கீரை சூப்புக்கு அரைச்சா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பாலக்கை போட்டுருவோம். ஸோ பாலக்கை போட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கீரை வந்து நல்லா குக் டவுன் ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம போட்டது எல்லாமே நல்லா வதங்கி இதாகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது கூலானோன்னா ஒரு மிக்சியில் எடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், நான் அரைச்சாச்சு. கூல் ஆனதுக்கப்புறம் இப்போ அரைச்சதை இதில் ஊற்றிடலாம். எவ்வளோ பிரைட் க்ரீனாக இருக்குது பாருங்கள். இதனால தான் நம்ம வந்து மூடி போட்டு குக் பண்ணல, ஜஸ்ட் சாட்டே பண்ணிவிட்டு எடுத்ததுனால. ஸோ இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி வாஷ் பண்ணி எடுத்து ஊற்றிடலாம். ஓகே, ஸோ நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கொண்டு வந்திருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். கிட்டத்தட்ட நம்ம சூப் ரெடியான மாதிரி தான். இப்போ இதில் ஃபைனலாக ஆட் பண்ணுறது வந்து சால்ட் அண்ட் பெப்பர். ஸோ கொஞ்சமாக சால்ட், அதுக்கப்புறம் ஸோ பெப்பர் இப்போ கொஞ்சம் போடுறேன். அதுக்கப்புறம் சர்வ் பண்ணும்போது நமக்கு வேணுன்னா எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஸோ இனி ஃபைனலாக ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் ஆட் பண்ணோம். அது வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இது ஒரு கொதி வந்தோடனே நீங்கள் வந்து இப்படியே சர்வ் பண்ணலாம். இது வந்து பிளெயின் கிரீன் சூப், ஸ்பினச் சூப். இதை வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு எடுத்துகிட்டு போனோம்னா யூஸ்வலாக வந்து க்ரீம் விடுவாங்க. பட் மார்னிங் சூப் குடிக்கிறதுனால எனக்கு க்ரீம் விட பிடிக்காது. ஸோ நான் இதில் என்ன வச்சுருக்கேன்னா ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் பாலில் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் கார்ன்ஃப்ளவரை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து எதுக்குன்னா இந்த சூப்புக்கு வந்து ஒரு க்ரீமினஸ் கொடுக்கும், ஆனால் வந்து ரொம்ப ஹெவி ஆக்காது உங்களுக்கு. ஸோ இது ஒரு கொதி வரட்டும். நான் அதுக்கடையில் லைட்டாக டேஸ்ட் பார்த்துட போகிறேன், உப்பு கரெக்டாக இருக்கான்னு. ஓகே, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ பிரைட் க்ரீனாக இருக்குது பாருங்கள். பாலக் சூப்பு கலரே மாறாது உங்களுக்கு. நம்ம வந்து பாலக்கை வந்து வதக்கிட்டு அரைக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பிரைட்னஸ் கிடைக்கும். நீங்கள் அதில் தண்ணி ஊற்றி அதை நல்ல தலைன்னு கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் அதை அரைச்சிங்கன்னா அந்த க்ரீன் கலர் வந்து டல் ஆகிடும். ஸோ கீரை வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் ஆகாதுல்ல உங்களுக்கு, அதனால் இப்படி வதக்கிட்டு அரைச்சிட வேண்டியதான். ஸோ இது கொதிக்க ஆரம்பிக்க போகுது. ஸோ நம்ம சூப் வந்து கொதிக்குது பாருங்கள். இந்த டைமில் நான் வந்து பால் வச்சுருக்கேன்ல, அந்த கார்ன்ஃப்ளவர் கலந்து அதை ஊற்றிடலாம். அதை ஊற்றிட்டு அடுப்பை லோ பண்ணிக்கோங்க, இல்லைன்னா திரிஞ்சு போயிடும். சரி, ஓகே, இப்போ நான் ஆஃப் பண்ணிட போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட க்ரீன் சூப் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிடலாம். ஸோ சூப் மக் எடுத்துட்டேன். ஸோ நம்ம துவரை அந்த மாதிரியெல்லாம் பண்ணி சாப்பிட்டோன்னா நமக்கு ரொம்பலாம் கீரை இறங்காது. பட் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டோன்னு வைங்களேன், ஒரு போர்ஷனே நமக்கு வந்து ஒரு குட் அமௌண்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், நம்மளோட சூப்பரான
ஸ்பினச் சூப் ரெடி.